Hare Krishna. Hare Krishna, everyone. Thank you for joining once again in listening about Krishna. So, without taking more time, let us start reciting the invocation prayer. So, ellarum sendi padikalam. Om Ajnanatimirandasya Jnanam Janashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Guruve Namaha. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupakadamayam Dadati Swapadantikam Vandeham Shri Guru Shri Yuta Padakamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrijatam Sahagana Ragunatam Vitam Tam Sajivam Sadvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishaka Vitamscha He Krishna Karuna Sindhu Dhinabandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namastude Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sute Devi Pranamami Hari Priye Vanchakalpataru Bhashya Kripa Sindupta Evacha Patitana Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Jai Shri Krishna Chaitanya Prabho Nityananda Shri Advaita Gadadhara Shrivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. So Hare Krishna everyone, once again Kannanoda Leelai Kekkarkaga nambalam onnu koodirukom. Thank you everyone for joining again in this evening to hear about the pastimes of the Supreme Personality of Godhead, Lord Sri Krishna. So that's the Leela of Krishna that we gonna hear today. Kannanoda Leelai தான் அற்புதமான லீலைகளை தான் நம்ம தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கும். அதே போல் இன்னைக்கு ஒரு லீலை கேட்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் என்னென்ன லீலைகள் கேட்டுமா, நேற்று ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் தாயார் ருக்மிணியோடு சேர்த்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பேசிக்கொண்ட லீலை தான் நேற்று நம்ம பார்த்தோம். 2 பேர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள். கண்ணன் அவர் மனைவிமார்களை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி பார்க்க ஆசைப்படுவார். இரிட்டேட் பண்ணி அவங்க வாயால் கொஞ்சம் வாங்கி கட்டிக்கிட்டு பார்ப்பாரா. அதே போலவே ருக்மிணி தாயாரோட வாயை கொஞ்சம் கிண்டி அவங்க திருவாயிலேருந்து ஒரு 4 வார்த்தை காதுக்கு இனிமையாக கேட்கணும் ஆசைப்பட்டார். அப்படின்னு அது இதுன்னு சொல்லுவார். சொல்லி ஆனால் தாயார் கருணை கடல் அன்னை. அதனால் அவள் அவள் என்ன நடந்தாலும் சுவாமி அவனால் ஒன்றும் சொல்ல முடியல. அதெல்லாம் கேட்டு விட்டு மனம் ஒடிஞ்சு போய் கீழே விழுந்து அழுந்து மயங்கி விழுந்து விட்டுவாளா. கண்ணன் பார்த்து அச்சோ இவனை இப்படி ஆயிட்டாலே சொல்லிட்டு மீண்டும் அவளை எடுத்து பேசிஃபை பண்ணி அப்புறம் அந்த மாதிரி நேற்று ரொம்ப அழகான அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ மீண்டும் கண்ணனுடைய லீலைகள். we are reading from Krishna book chapter 60. இன்னைக்கு 60வது அத்தியாயம் பார்க்குறோம். எல்லாரும் கை தட்டுங்க. பிகாஸ் 60 நாளுகளாக மீன்ஸ் 2 மாதம் ஆண்டுகளால் அன்னாடும் ஆண்டுகளிலே மாதம் 2 மாதம் காலமாக ஆண்டு இல்லை ஆண்டு 2 மாதமாக தினந்தோறும் கண்ணனுடைய லீலைகளை எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கும். I just want to know a raise of hand who are attending this Krishna Leela since the day 1 till today. Means today mark the 2nd month of hearing about Krishna. இதே போல கடைசி மூச்சு வரை கண்ணனுடைய லீலைகளை கேட்டுக்கொண்டே இருந்தீர்களா? என்ன நடக்கும்? ஜன்ம கர்மஷ்ச மே திவ்யம் யோ வித்வி தத்வதஹ த்வக்த தேகம் புனர்ஜன்மாத். மீண்டும் மறுஜென்மம் எடுக்க மாட்டீர்கள். எவன் ஒருவன் கண்ணனுடைய லீலையை கேட்டுக்கொண்டே இருக்கிற. எப்படி கண்ணனுடைய லீலை கேட்க வேண்டும்? நித்தியதா என்பது எப்பொழுதும் கண்ணனுடைய லீலைகள் எவனோடுவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ உங்களுக்கு மீண்டும் இன்னொரு பிறவி கிடைக்காதுன்னு நான் சொல்லவில்லை. சாக்ஷாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே கீதையிலே சொல்லுகிறார். ஸோ இன்றைய ஒரு அத்தியாயம் the genealogical table of the family tree of Krishna. அப்பனா இன்னைக்கு கண்ணனுடைய ஃபேமிலி ட்ரீயை பார்க்க போகிறோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். கண்ணனோட ஃபேமிலி ட்ரீ. ஆமாம், கண்ணன் 16,108 மனைவிகளை மணமுடித்தார் லீலைகளை பார்த்தோம். அதில் பிரதானமாக 8 மனைவிகளோட லீலைகளை பாகவதத்தில் ரொம்ப வலாவரியாக ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார்கள். அந்த லீலையை பார்த்தோம். சரி, இப்போ நான் பாகவதத்தில் கிருஷ்ணா புக்களை நான் படிக்கிறேன். சரியா?
Krishna had 16,108 wives, and in each of them he begot 10 sons. ஒவ்வொரு மனைவியர்களுக்கு 10 ஆண் மகன்கள் பிறந்தார்களா? And all of them was equal with father in opulence of strength, beauty, wisdom, fame, wealth and renunciation. Like father, like son. அதே போல இருந்தார்களா? கண்ணனுக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலியா பாருங்க, 16,108 மனைவிகளா? அப்பனா ஒரு மனைவியில 10 மகன்களா? அப்ப என்ன அர்த்தம்? மொத்த கண்ணனுக்கு எத்தனை மகன்கள் இருந்தாங்க? 1,61,000 மீன்ஸ் 161,000 சன்ஸ் இருந்தாங்களா கிருஷ்ணருக்கு. யோசிப்பீங்க, அவ்வளோ பிள்ளைங்க. எப்பா, ஒரு வகையில் கண்ணன் கீதையில் என்ன சொன்னா? பிதாஹம் சர்வ பூதேஷு, நான் தான் எல்லாம் ஜீவராசிகளுக்கு என்ன அப்பான்னு சொன்னேன். அப்படி பார்த்தா நம்மளுக்கு அப்பாவும் கண்ணன் தான். அதனால நீங்கள் எல்லாரும் கண்ணனோட பிள்ளைங்க தான், யோசிக்காதீங்க, சரியா? ஸோ இந்த லீலை தான் சொன்னோம். துளசி கிருஷ்ணருக்கு மட்டும்தான் படைக்க முடியும். கிருஷ்ணர், பெருமாள், விஷ்ணு, ராமர், மக்ஷகூர்ம, வாரஹாய, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ணா, ஹயகிரிவா, இவங்களுக்கு மட்டும்தான் படைக்க முடியும். விஷ்ணுவோட அவதாரத்துக்கு மட்டும்தான் துளசியை படைக்க வேண்டும். தவிர மற்ற அவதாரத்துக்கு மற்ற அவதாரம் இல்லை, மற்ற சுவாமிக்கு படைக்க முடியாது. இப்போ தாயார் லக்ஷ்மிக்கு துளசி படைக்க முடியாது, ஆஞ்சநேயருக்கு படைக்க முடியாது, அப்புறம் சிவபெருமாளுக்கு படைக்க முடியாது, அம்பாளுக்கு படைக்க முடியாது, முருகருக்கு படைக்க முடியாது, விநாயகருக்கு படைக்க முடியாது. இவங்களுக்கெல்லாம் துளசி படைக்க முடியும். துளசி விஷ்ணுவோட அவதாரத்துக்கு மட்டும்தான் படைக்க முடியும். ஏன்னா துளசி தாயார் எப்பயுமே சுவாமிக்கு தான் அர்ப்பணம் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் அஸ் தட். ஸோ இதே போலவே கண்ணனுக்கு 16,108 மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் கண்ணனுக்கு 1,61,000 மகன்கள் இருந்தாங்க. ஒரு மகன்கள், ஒரு குயின்ஸ் கிட்ட 10 மகன்கள் பிறந்தார்களா? ஸோ என்ன நடக்குதா? ஒரு ராணிகள் நினைக்கிறார்களா மனதை, கண்ணன் எங்களை விட்டு போகவே மாட்டான். ஏன்னா கண்ணன் 16,108 மனைவிகளை வைத்தாலும் 16,108 ரூபத்தை எடுத்து ஒவ்வொரு மனைவிக்குள்ளே ஒரு சமயத்தில் எல்லாரும் கூட ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களா? இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் பகவான். இதுதான் நான் சொல்றேன், கண்ணனுடைய அற்புத லீலைகள் இப்படிதான். கண்ணன் மட்டும் இது பண்ண முடியும். அவர் என்னதான் அத்தனை மனைவிகளை வைத்திருந்தாலும் கண்ணன் ஒவ்வொரு மனைவிக்குள்ளும் ஒருத்தராக வாழ்ந்து கொண்டு இருந்தார்களா? ஸோ அப்படி பார்த்தோமா, அந்த கான்செப்ட் ஆஃப் ஒருத்தனுக்கு ஒருத்தி நம்ம கான்செப்ட் சொல்லுவோமா, அது இட்ஸ் ஃபெதர். கிருஷ்ணா ஒருத்தனுக்கு ஒருத்தியாக தான் இருந்தார், ஒரு ரூபமாக ஒருத்தர் இருக்கிறார். இட் டசன்ட் மீன்ஸ் கண்ணன் ஒருத்தர் கூட இருக்கிறனால மற்ற 16,107 பேருக்கு கண்ணன் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அழகாக புரிஞ்சுக்க வேண்டும். பாகவதத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிவிட்டார்கள். ஏன்னா நம்மளுக்கு எந்த கேள்விகளாம் வரும், ஒருவேளை ஒருத்தர் கூட ஒரு நாள் இருந்தார், அப்படிலாம் இல்லை. ஒரு நேரத்தில் ஒரு மனைவி கூட ஒரு ரூபத்தில் இருந்தார். அதே மாதிரி 16,108 மனைவிகளா? கண்ணனும் 16,108 ரூபத்தில் ஒரு சமயத்தில் ஒரு மனைவிகள் கூட இருந்தார். இதனால தான் பகவானை நம்மளை எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் மனதிலையும் இப்போ பரமாத்மாவாக இருக்கிறாருல, என் மனதிலையுமே இப்பயே இதே சமயத்தில் பரமாத்மாவாக இருக்கிறார். அது இப்படி சாத்தியமாகும்? எல்லா ஜீவராசிகள் மனதிலே ஒரே சமயத்தில் பரமாத்மாவாக பகவான் இருந்து கொண்டே இருக்கிறார். உங்க மனதிலையும் கண்ணன் இருக்கிறான், என் மனதிலும் கண்ணன் இருக்கிறான். அதுதான் உண்மை, இது சத்தியம். சரியா? இதை பகவத்கீதாலையும் பகவான் சொல்லியிருக்காரு. கோபியர்களும் இது கோபிகா கீதத்திலையும் இதை வெரிஃபை பண்ணிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு உண்மை தான். கண்ணன் இது ஈச் அண்ட் பர்சனுக்கு இண்டிவிஜுவலாக, அதனால தான் அவன் ஜீவாத்மாலை அவன் பரமாத்மா. அதுதான் அவனோட பேர், பரமாத்மானு கண்ணனை அழைப்ப, கிருஷ்ண பரமாத்மானு அழைக்கிறோம். இதே போல இந்த எல்லாம் ராணிமார்கள் கண்ணனையோட அழகிலை மெய்மறந்து போய், கண்ணனுக்கு அழகான தாமர கண்கள் இருக்குமா. Each and every queens were attached by Krishna's eye, which were just like lotus petals. கண்ணனுடைய கமல கண்கள் தாமரை மலர்கள் போல இருக்குமா. And by his beautiful face, long arm, broad ears, pleasing smile, humorous talk and sweet words. இதுதான் கண்ணனை describe பண்றாங்க. Influenced by these features of Krishna, they all used to dress themselves very attractively, desiring to attract Krishna by the feminine bodily appeal. They used to exhibit their feminine characteristic by smiling, moving their eyebrows, thus throwing sharpened arrows of conjugal love just to awaken Krishna. But they couldn't arouse the mind of Krishna. That means Krishna
is actually Supreme Lord. So it's although they was trying to wear all that attractive to attract Krishna, but Krishna's Atma Rama, he's self-satisfied. அதுங்கெல்லாம் கண்ணனை வந்து கணவராக அடையணும் ஆசைப்பட்டனால கண்ணன் வந்து கணவராக வந்து அனுகிரகம் பண்ணார் தவிர அவருக்கு வந்து வைஃப்ஸ் வேணும்ல அதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ தட்ஸ் அ ட்ரூத். ஸோ த குயின்ஸ் ஆஃப் துவாரகாவில் இருக்கும் இந்த ராணிகள் எவ்வளோ பாக்கியம் பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா கண்ணனை பர்சனல் கம்பேனியனாக அடைந்தார்கள். ஆல்டோ இஸ் நாட் அப்ரோச் பை பெரிய பெரிய தேவர்கள் யாரு வந்து பிரம்மா, சிவன், இந்திரா, வருணா, சந்திரா, அக்னி, சூர்யா, இவங்களாம் எவ்வளோ பெரிய தேவர்கள். இவங்களுக்கு கூட கண்ணனோடைய சங்கமம் அவ்வளோ சுலபமாக கிடைக்கலை. ஆனால் துவாரகால இருக்கிற ராணிகளுக்கு கண்ணனை கணவராக பெற்று அனுபவித்தார்கள். And Krishna treated them in such a way every moment there was an increase of transcendental bliss in the smiling exchange, talking, mixing together. Each and every wife had thousands and thousands of maid servants. ஒரு மனைவிகளுக்கு ஆயிரக்கணக்கான பணிப்பெண் சேவகர்கள் இருந்தார்களா? Yet அப்படியும் இருந்தாலும் கண்ணன் எப்போ அரமனைக்கு வரானோ, கிருஷ்ணர் எப்போ அந்த ராணியோடைய அரமனைக்கு வரானோ, அவங்க பர்சனலாக வந்து கண்ணனை ஆவாகனம் பண்ணி பர்சனலாக கண்ணனை வரவேற்று அவரை உட்கார வைத்து அவனுக்கு காலை மசாஜ் பண்ணி அவன் வாயிலை வெத்தலை பாக்கு கொடுத்து சந்தனத்தை பூசி விட்டு நல்ல வாசனை எண்ணெய் போட்டு கழுத்தலை மாலைகள் போட்டு அழகாக கண்ணனுடைய முடியை அலங்காரம் பண்ணி அவனை உட்கார வச்சு அவனை குளிப்பாட்டி விட்டு இதே போல இந்த ராணிமார்கள் கண்ணனை அவ்வளோ விசேஷமாக சேவை சென்று கொண்டு என்னதான் லட்சக்கணக்கான சேவர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ராணிகளும் கண்ணனை பர்சனலாக சேவை செஞ்சு அனுபவித்தார்களா? ஸோ இப்போ என்ன நடக்குதா, கண்ணனுக்கு 16,108 மனைவிகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த 8 மனைவிகள் வந்து பிரதான 8 மனைவிகள்னு சொல்லலாம். தேர் த பிரின்சிபல் 8 குவீன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா ஹெடட் பை மதர் ருக்மணி தாயாரை ஹெடட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதா, இந்த 8 ராணிகளுக்கு பிறந்த 10 பிள்ளைங்களோட பேர்களை வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இந்த பாகவதத்தில். நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணல, நான் 3 குவீன்ஸோட மகன்கள் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் யாராச்சும் உங்கள் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்க போகிறீங்களா, கண்ணன் அவன் மகனுக்கள் வச்ச பேரை வேணால் உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் வைக்கலாம். அந்த பர்பஸ்க்காக வேணால் நான் இதை சொல்கிறேன், சரியா? ஸோ தேர்ஸ் அ ஃபாலோவிங் லிஸ்ட் ஆஃப் சன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 8 குவீன்ஸ் பை கிருஷ்ணா. கிருஷ்ணரோட 8 குவீன்ஸோட பேரை வந்து ராணிகளோட மகன்கள். ஸோ ருக்மணி கிட்டலேருந்து 10 மகன்கள் பிறந்தாங்களா. ஆஃப்கோர்ஸ் வந்து பிரதியுப்னா கதையை நம்ம வந்து கேட்டோம். அப்புறம் வந்து சாருதேஷ்னா, சூரதேஷ்னா, சாருதேஹா, சுச்சாரு, சாருகுப்தா, பத்ரசாரு, சாருச்சந்திரா, விசாரு, சாரு. இதுதான் வந்து 10 மகன்களா. கண்ணனுடைய 10 மகன்கள் யாரு? ருக்மணி தாயார்கிட்ட பிறந்ததுங்க. And none of them was inferior in the quality of their divine father Lord Krishna. Similarly, Satyabhama had 10 sons and the names are following. Satyabhama தாயாருக்கும் 10 மகன்கள் இருந்தா, சத்யபாமாவோட மகன்களோட பேர் வந்து பானு, சுபானு, ஸ்வர்பானு, பிரபானு, பானுவான், சந்திரபானு, பிரஹத்பானு, அதிபானு, ஸ்ரீபானு அண்ட் பிரதிபானு. ருக்மணி தாயாரோட பிள்ளைங்க பேர்லாம் சாருன்னு வந்துச்சு. அப்புறம் சத்யபாமா தாயாரோட பிள்ளைங்க பேர் எல்லாம் பானு வந்து. அடுத்தது ஜாம்பாவதி தாயாருக்கு 10 மகன்கள் இருந்துச்சு. அது யாரா வந்து ஹெடட் பை ஷம்பா, சுமித்ரா, புருஜித், சத்ரஜித், சஹஸ்ரஜித், விஜயா, சித்திரகேது, வசுமான், துவாவிதா, கிரது. இதே போல மற்ற தாயார்களோட நாமத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் 10 பிள்ளைங்கள் இருந்தா. ஸோ 10 பேர் வந்து ஈச் மகன்களுக்கு வந்தாங்களாம். ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக வந்து பிரதியுப்னா தான் வந்து ருக்மணி தாயாரோட வந்து ஃபர்ஸ்ட் எல்டஸ்ட் சன். ஸோ இட்ஸ் லைக் ஹீஸ் எல்டஸ்ட் சன் ஆஃப் கிருஷ்ணாலா. ஸோ அந்த லீலையை தான் நம்ம ரொம்ப ஃபேமஸாக பார்த்தோம். ஸோ த எல்டஸ்ட் சன் ஆஃப் ருக்மணி பிரதியுப்னா வாஸ் மேரிட் வித் மயாவதி. நம்ம பிரதியுப்னாவோட சரித்திரத்தை வந்து ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம். கண்ணன் ருக்மணியை மனம் முடிச்சோன்னே அது அடுத்த அத்தியாயம் வந்து பிரதியுப்னா வந்து பிறந்த கையோட வந்து ஒரு அசுரன் வந்து கடத்திட்டு போயிடுவான். ஏன் கடத்திட்டு போயிடுவான்னு அவன் வந்து பிரதியுப்னா கையால் சாவணும் சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிரதியுப்னாவை கடத்திட்டு போயிட்டு கடலில் போய் போட்டுருவான். அங்கே ஒரு மீன் வந்து அவரை சாப்பிட்டு ஒரு மீனவன் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை நான் வந்து சொல்லவே இல்லை திருப்பி, ஏன்னா கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த கதையை தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பிரதியுப்னா வந்து மாயாவதியை மனம் முடித்தேன். பிரதியுப்னா வேறு யாரும் இல்லை, ஹீஸ் கியூபிட், காமதேவன்.
ஓகே. ஸோ இப்போ பிரத்யுப்னா மீண்டும் ருக்மாவதியை கல்யாணம் பண்ணாங்க. ருக்மாவதி யார்? ருக்மியோட மகள். ருக்மி யார்? ருக்மணி தாயாரோட அண்ணன். ஸோ பேசிக்கலி மாமா மகளை வந்து கல்யாணம் பண்ணுவார் பிரத்யுப்னா 2வது திருமணத்தை பண்ணும்போது. ஸோ அவருக்கு வந்து ருக்மாவதிக்கும் பிரத்யுப்னாக்கும் ஒரு மகன் இருந்தாங்களா. அந்த மகன் பேர் தான் அனிருத்தா. சரியா? ஸோ அனிருத்தா தான் வந்து கிருஷ்ணரோட கிராண்ட்சன். ஸோ இந்த அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணரோட கிராண்ட்சனோட கல்யாணம் வந்து வைபவத்தை நம்ம பார்ப்போம். ஸோ இன் திஸ் வே கிருஷ்ணாஸ் ஃபேமிலி, கிருஷ்ணா அண்ட் இஸ் ஒய்ஃப் அலாங் வித் த சன்ஸ். இங்கே பாருங்களேன், கிருஷ்ணரும் கிருஷ்ணரோட மனைவிகளும் கிருஷ்ணரோட மகன்களும் கிருஷ்ணரோட பேரன்களும் கிருஷ்ணரோட கொள்ளு பேரன்களும் இந்த ஹோல் பாப்புலேஷன் சேர்த்தா all combined together include very nearly to 1 billion family members. கண்ணனுக்கு 1 பில்லியன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்களா, ஜஸ்ட் அவனோட பர்சனல் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்புறம் கண்ணனோடைய மனைவிகள், மனைவிகளோட பிள்ளைங்கள், அவங்களோட பிள்ளைங்கள். இந்த மாதிரி பார்த்தா ஒரு தலைமுறை கண்ணனோட மகன்கள், 2வது தலைமுறை கண்ணனோட பேரங்கள், 3வது தலைமுறை கண்ணனோட கிராண்ட். இந்த மாதிரி 1 பில்லியன் பீப்புள் இருந்தாங்களா கிருஷ்ணரோட டைரக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவ்வளோ பெரிய ஃபேமிலி எல்லாம் துவாரகாவில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்களா கிருஷ்ணா. ஸோ ருக்மி, நீங்கள் நினைப்பீங்க இப்போ என்னம்மா, ருக்மி இஸ் எல்டஸ்ட் பிரதர் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். கிருஷ்ணரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யார்? ருக்மணி தாயார். ருக்மணி தாயாரோட மூத்த அண்ணனோட பேர் ருக்மி. நம்ம கண்டிப்பாக வந்து இந்த தாயார் ருக்மணியோட வைபவத்தை நம்ம பார்த்தோம். இப்படி வந்து தாயார் ருக்மணி வந்து சிசுபாலனுக்கு ருக்மி கல்யாணம் பண்ண வைக்க பார்ப்பார். கண்ணன் அந்த இடத்துக்கு போயிட்டு கிட்னாப் பண்ணிடுவார். அந்த கதையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதை நான் டச் பண்ண விரும்பலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சா, இப்போ யோசிப்போம். அப்புறம் என்ன நடக்குமா, அப்புறம் வந்து ருக்மியை வந்து அந்த நாடு விட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து கண்ணனை கொல்லுவேன், திருப்பி எடுத்துகிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம், அவமானப்பட்டுருவார். ஸோ இதெல்லாம் வேற நடக்கும். சரியா? இதெல்லாம் நடந்த பிறகு என்ன நடக்குமா, இப்போ ருக்மிக்கும் ஒரு கிருஷ்ணருக்கும் வந்து சரியான வந்து ஒரு பகை இருக்குது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமா, ருக்மியோட மகள் யார்? ருக்மியோட மகள் ருக்மாவதி வந்து பிரத்யுப்னாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ருக்மியோட பேத்தியோட பேர் nevertheless a daughter married to Krishna's son and his granddaughter was married with Krishna's grandson Aniruddha. So இதுதான் நம்ம யோசிப்போம். It's appear a little astonishing to Maharaj Parikshit when he heard it from Sukadev Goswami. அவர் என்ன சொல்கிறார், பரீட்சித் மகாராஜ் சொல்கிறாரா, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, ருக்மிக்கும் கிருஷ்ணருக்கும் சரியான பகை இருக்குது, ஆனால் எப்படி 2 பேரும் இந்த மாதிரி 2 சமந்தி ஆகிவிட்டார்கள். வந்து ருக்மாவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கண்ணனோட மூத்த மகன் ருக்மாவதிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து மீண்டும் அவனோட பேத்தி வரும்போது ருக்மியோட பேத்தியும் கிருஷ்ணரோட பேரனும் மனம் முடிச்சாங்க. என்னப்பா நடக்குது, எப்படி இது சாத்தியமாகும்? The Pradyupna, the eldest son of Krishna, was born of Rukmani, was Cupid himself. He was so beautiful. I'm getting a call. Sorry. So he was so beautiful and attractive that ருக்மாவதி பிரத்யுப்னா வந்து அந்த ருக்மாவதியை பார்க்குற சமயத்தில், ஏன்னா வந்து பிரத்யுப்னா வேறு யாரும் இல்லை, அவர் தான் வந்து காமதேவன், இஸ் த கியூபிட் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாரா. ஸோ அதனால் ருக்மாவதி வந்து பிரத்யுப்னா பார்த்தோன்னு உடனே நான் அவனை தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு மாலையை போய் கழுத்தில் போட்டுருவாங்க. ஸோ ருக்மிக்கு வேறு வழி இல்லாமல் பார்ப்பாரா, ஐயோ என் தங்கச்சியை தான் கண்ணை வந்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான், நான் வந்து சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என்னோடய பொண்ணும் வந்து கண்ணனோட மகனை போய் கல்யாணம் பண்ணணும்னு நிற்கிதே சொல்லிட்டு ஒரு வகையில் வந்து he also loves ருக்மிணி, the youngest sister. ஸோ பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், என் மகளை என் தங்கச்சி வீட்டுக்கு தானே போகுதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல சொல்லி விட்டுருவார். ஸோ அதே மாதிரி அண்ட் ஆல்சோ அபவ் ருக்மிணி ஹேட் ஒன் பியூட்டிஃபுல் டாட்டர் வித் பிக் ஐஸ். அஃப்கோர்ஸ் ருக்மிணிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்துச்சா, அவங்க வந்து அவங்களுக்கு அழகான கண்கள் இருந்துச்சா. ஸோ அவங்க வந்து கிருத்தவர்மாவோட மகன் யார், பாலிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம். ஆல்தோ ருக்மி வாஸ் அ வீட்டபிள் enemy of Krishna, he had great affection for sister Rukmini and he wanted to please her in all respect. கொஞ்ச நேரம் இருங்க, ஐயோ ஏன் திருப்பி எனக்கு கால் வருது, பரவாயில்ல. Hemishwaran, are you here? I think you are here. Sorry for the interruption. Many Sisubalan on phone today. Like what happened? Illa. Yeah, Roshan, call Hamish. Ask him to respond me here. Okay? So, Roshan, do that now. A bit urgent. Because I'm getting this call. I'm not going to attend the call now, but I want Hamish to attend.
ஓகே. ஸோ என்ன நடந்துச்சா? ஸோ ஆமாம், என்னதான் ருக்மிக்கும் கிருஷ்ணருக்கும் பகையாக இருந்தாலும் ருக்மிணிக்கு வந்து ருக்மி யார், ருக்மிணி தாயாரோட அண்ணனுக்கு வந்து எப்பயுமே வந்து தாயார் மேலே ரொம்ப அதிகம் பாசம் இருக்குது. அண்ணனாக இருக்கிறனால தங்கைக்கு எப்பயுமே பாசம் இருக்கும். ஒழுதோ மச்சானை பிடிக்காமல் இருந்தாலும் என்ன இருந்தாலும் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டுமே அப்படின்னு இருக்கும். ஸோ such marriage of immediate cousin is not very much sanctioned in the Vedic culture, but in order to please Rukmini offered his daughter and granddaughter to the son and grandson of Krishna. In this way, when negotiation of marriage of Aniruddha with ரோச்சனா நடந்துச்சா? ரோச்சனா தான் வந்து யார், ருக்மியோட தங்கச்சியா, ருக்மியோட பேத்தி, கிராண்ட் டாட்டர். ஸோ வந்து நடந்துச்சா? ஸோ இப்போ என்ன நடக்குதா, கண்ணனோடைய மகன் யார், கண்ணன் வந்து ருக்மணியை தாயார் கல்யாணம் பண்ண லீலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிரத்யுப்னா பிறப்பார். அப்புறம் பிரத்யுப்னாவும் யாரும் கல்யாணம் பண்ணுவா, பிரத்யுப்னாவும் ருக்மாவத்தியம் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு மகன் வரும். அந்த மகன் பேர் அனிருத்தா. இப்போ அனிருத்தாவும் ரோச்சனாவும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு வம்சத்திலே வந்து 3 தடவை கல்யாணம் பண்ணார். ஓகே ஹேமிஷ், கேன் யூ கால் வள்ளி கால் மீ 3 times. கேன் யூ கால் அண்ட் ஆஸ்க் why and solve anything. Tell Valli that I'm actually doing live. Can you do that, Hamish? ஸோ இதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சா, தி ட்ராவல் அன்டில் போஜகதா and Rukmi had colonized after his sister had been kidnapped by Kṛṣṇa. So this marriage party was led by the grandfather, namely Lord Kṛṣṇa, accompanied by Lord Balaram, as well as Kṛṣṇa's first wife Rukmini, his son Pradyupna, Jambavati's son Shamba, and many other relative family members. They reached the town of Bojakata, and the marriage ceremony was peacefully performed. So இதுதான் வந்து நடக்குது. இப்போ என்ன நடக்குதா, கண்ணனோடைய பேரனுடைய திருமண வைபவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்க, கண்ணனுடைய திருமணத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் கண்ணன் மகனோட திருமணத்தை பார்த்தோம், இப்போ கண்ணனுடைய பேரனோட திருமணத்தை வைபவத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க, பரம்பரையாக பார்க்குது. ஹெமிஷ்ஜி, டிட் யூ ஹர்ட் வாட் ஐ said? I mean, if you heard means please say respond and say yes. சரியா? Because I got 3 times called, so I don't want to end life now, but I'm a bit worried why Valli called me 3 times. Okay, so anyway, so the king of Kalinga was a friend of Rukmi, and he gave him all ill advice to play with Balaram. So இப்போ என்ன நடக்குதா, ருக்மி வந்து அந்த கல்யாணம் நடக்குது. யார், ருக்மியோட பேத்திக்கும் கிருஷ்ணாவோட பேரனுக்கும் கல்யாண வைபவம் நடக்குது. சரியா? ஸோ கல்யாண வைபவம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து கலிங்க ராஜாவாக இருக்கிறார். கலிங்க ராஜா என்ன பண்ணுற, ருக்மி கிட்ட போய் சொல்கிறாரு, நம்ம ருக்மி நீ பாரு, பலராமருக்கு வந்து சரியா செஸ் விளையாட தெரியாது, தெரியுமா? செஸ் விளையாட தெரியாது. ஸோ அதனால் அவரை கூப்பிட்டு நீ செஸ் விளையாட கூப்பிட்டுட்டு நீ வந்து அவர் கூட செஸ் விளையாடு, கண்டிப்பாக அவர் தோற்று போவார், நல்லா அசிங்கமாக அவர் திட்டி விடு அப்படின்னு ருக்மி கிட்ட பிளான் கொடுப்பார். யார், கிங் கலிங்கா வந்து அந்த ஐடியா கொடுப்பாரு. ஸோ கலிங்க ராஜா இதை சொன்ன பிறகு என்ன ஆகுமா, ருக்மி வாஸ் அட்வைஸ் டு ரிலேட் அகேன்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர் ஆஃப் கிருஷ்ணா பை சேலஞ்சிங் பலராமா டு பிளே செஸ். ஆல்தோ நாட் எக்ஸ்பர்ட் இன் பிளேயிங் செஸ், பலராமா வாஸ் வெரி என்தூசியஸ்டிக் இன் ஸ்பாட்டிங் ஆக்டிவிட்டி. அவருக்கு ஸ்பாட் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்குமா, ஆனால் அவருக்கு அவளை பெரிய ப்ளே பண்ண தெரியாது. பட் ஆஃப்கோர்ஸ் ஹி நோஸ் டு பிளே, இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹிம்செல்ஃப். அது அந்த லீலைக்காக அவருக்கு தெரியாத மாதிரி சில நேரத்தில் நடிப்பார். சில நேரத்தில் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பலராம் டசன்ட் மீன் ஹி டசன்ட் நோ, ஹி நோஸ் எவ்ரிதிங். ஸோ இப்போ என்ன நடக்குதா, மொதல் வந்து 1000 காயின்ஸ் வச்சு விளாட்றாங்களா, பலராம் தோற்று போயிடுவாரா. அப்புறம் 10,000 காயின்ஸ் வச்சு விளாடுவாங்களா, பலராம் தோற்று போயிடுவாரா. ஸோ அந்த தோற்று போன சமயத்தில் ருக்மி சும்மா இல்லாமல் மனசில் நிறைய கர்வம் வச்சுருப்பான் கிருஷ்ண குடும்பத்து மேலே. அப்படியே நல்லா கேட்டு விடுவானா, ஓ நீலாம் என்ன தெரியுமா, அப்படி இப்படி என்னென்னலாம் கேட்டு விடுவானா. ருக்மி கேட்கும் போது பலராமர் வந்து அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தாரா. ஸோ ஸ்ரீ பலராம் வாஸ் லூசிங் த கேம் வாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த கிங் கலிங்கா டு கிரிட்டிசைஸ் கிருஷ்ணா அண்ட் பலராம். ஸோ கலிங்கா அந்த நேரத்தில் வந்து கலிங்கா அந்த நேரத்தில் வந்து பலராமியும் கிருஷ்ணர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹேமிஷ். ஓகே, ஸோ கிங் ஆஃப் கலிங்கா வாஸ் டாக்கிங் ஜோக்ஃபுல்லி அண்ட் ப்ரொஃபோஸ்லி ஷோவிங் இஸ் டீத் டு பலராம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து பலராமியும் கிருஷ்ணாவும் வந்து நீங்களாம் என்னடா பெரிய ஆளுங்களா, சரியா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. பிகாஸ் பலராம் வாஸ் loser in the game, he was little intolerant of the sarcastic joking word. He became a little agitated, and when Rukmi again challenged Balaram, இந்த மாதிரி 2 வாட்டி தேய்ச்ச பிறகும் 3வது வாட்டியும் வந்து ருக்மி சொல்லுவான், சரி வா விளையாடலாம் சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து 1,00,000 காயின்ஸ் வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த நேரத்தில் வந்து பலராமர் வந்து தேய்ச்சிடுவார். 3வது வாட்டி அவர் வெற்றி கொண்டுருவார். ருக்மி வந்து என்ன சொல்லுவானா, ஓ நீங்கள் தேய்க்கல, ஆக்சுவலி
நீங்கள் வந்து தவிர்த்து போயிட்டீங்க. அந்த காலத்தில் சக்திரேயர்கள்லாம் வந்து இந்த கேம் விளாடுவாங்க. தே ஆல்சோ லைக் டு ப்ளே லைக் திஸ். இஸ் ஸ்பாட்டிவ் கேம் தே ப்ளே லாஸ்ட் டைம். சக்திரேயர்கள்லாம் ப்ளே பண்ணுவாங்க. நாட் நார்மல் ஆர்டினரி பீப்புள், தே டோன்ட் ப்ளே. சக்திரியாஸ் ஹூ தே ஹேவ் ஸோ மச் ஆஃப் மனி, ஸோ தே ஜஸ்ட் லைக் ஹேவ் டு ப்ளே லைக் தட். ஸோ இந்த வாட்டி என்ன ஆமா, உண்மையால பலராம் தேய்ச்சி போடுறான். ருக்மிணி சொல்லுவான், இல்லை நீ தவிர்த்து போயிட்ட, நீ பாரு, நீ ஆக்சுவலி நீ தேய்க்கல, நீ தவிர்த்து போயிட்டேன்னு சொல்லுவாரா. பலராம் ரொம்ப அப்படி கோவமாயிருவாரா. அகெயின் பலராம் ஸோ இப்போ திருப்பியும் ஒன்று நாட்டி பெட் பண்ணுவாங்களா. சரியா, பலராம் வந்து அவ்வளோ ஃபேராக இருப்பாரா, பியூட்டிஃபுல்லாக இருப்பார், அப்படி ஃபேராக இருப்பார் பலராம் பார்க்குறதுக்கு. ஆனால் அவர் முகத்தையே சிவப்பாக ஆக்கி வச்சிருச்சிங்களா இதுங்க வாயால் பேசி பேசி. சரியா, ஸோ இப்போ 4வது வாட்டி விளையாடுதுங்களா, இப்பயும் பலராமர் தேய்ச்சிட்டாரா. ஸோ எல்லாரும் கிளப் பண்ணுங்க. பலராம் won again the chess game, but Rukmi again cunningly began to claim that he was the winner. அவன் தான் தேய்ச்சான்னு சொன்னாங்களா. So Rukmi appealed to the prince present and he especially mentioned the king named Kalinga. At that time there was a voice from air during the dispute. It announced that for all honest purpose Balaram is the actual winner of the game and was abused that the statement of Rukmi that he is false. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஆகாயத்தில் ஒரு வாய்ஸ் வருதா, இந்த மாதிரி உண்மையால் பலராமர் தான் இந்த கேமை தேய்ச்சாரு, ருக்மி பொய் சொல்கிறான். ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் டிவைன் வாய்ஸ் வந்தாலும் ருக்மி இன்ஸ்டேட் தட் பலராம் ஹஸ் லாஸ். அப்பயும் வந்து ருக்மி வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல், இல்லை பலராமா நீ தோத்து போயிட்டு, நீலாம் ஒரு உனக்கு என்ன விளையாட தெரியுமா, உனக்கு ஒன்றுமே விளையாட தெரியாது, நீலாம் ஒரு மாடு மேய்க்கிற பையன் உட்காந்துக்கிட்டு இங்கே மாதிரி ராஜ குலத்தில் சேர்ந்தவங்க முன்னுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வந்து எங்கே உனக்கு அம்பு பிடிக்க தெரியும், போய் குச்சம் மாடு மேய்க்க காட்டுக்கு போகாமல் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி பலராமர் என்னென்னலாம் பேச முடியுமோ அப்படி பேச ஆரம்பிச்சாரா. பலராமர் சரியான கடுப்பாய் விட்டார். அவர் கண்ணு சும்மாவே சிவப்பு கலரில் இருக்குமா, அந்த கண்ணு அப்படியே நெருப்பு போல எரிய ஆரம்பிச்சா. அவர் கதாயுழத்தை எடுத்து ஒரே அடி மண்டையில். ருக்மி ஸ்பாட்லே காலி. ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு அப்படித்தான் போல. சரியா, பார்த்து பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு. இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க போல, வித் ஒன் ப்ளோ, ஒரே அடி தான், Rukmi fell down immediately and was dead. செத்து போயிட்டான் ருக்மி. And thus Rukmi was killed by Balaram on the auspicious occasion of Aniruddha's marriage. கண்ணனோட பேரனோட கல்யாணம் அன்றே, அனிருத்தனோட கல்யாணம் அன்னைக்கு ருக்மியை போட்டு தள்ளிட்டாரு. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணுமா, இந்த மாதிரி சண்டைலாம் சத்திரிய குலத்தில் வந்து சாதாரண விஷயந்தான். சத்திரிய குலத்தில் பார்த்தீங்களா வந்து ஒன்றுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது யாரு, கலிங்க மகாராஜ். இந்த கலிங்க ராஜா இருக்கானே, அவனும் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தான். அவனையும் பிடிச்சி அவன் அப்படி அவன் அந்த ருக்மி ஸ்பாட்ல காலி ஆகணும்னு கலிங்க ராஜா உடனே எடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது நம்ம தான் இப்படி ஓடுறத பலராமர் பிடிச்சி இழுத்துட்டாரா, பிடிச்சி அவனையும் ஒரு அடி, அவனும் ஸ்பாட்ல காலி. ஸோ இந்த மாதிரி 2 பேரை போட்டு தள்ளிட்டாரா. இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் ஒரு பேச்சு மூச்சு ஒன்றுமே விடாமல் இருந்தாரா. யோசிப்பீங்க, ஏன்டா கண்ணை ஒன்றும் சொல்லாமல், ஆமாம் என்ன சொல்ல முடியும், கண்ணை ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். ஏன்னா கண்ணை மனசில் நினைச்சானா, இப்போ நான் மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுனேன்னா எங்கள் அண்ணனுக்கு ருக்மணி மேலே கடுப்பாயிரும், எங்கள் அண்ணனை சாவடிச்சிட்டான் ருக்மணின்னு சொல்லிட்டு கடுப்பாயிரும். அதே சமயத்தில் நான் வந்து பலராமரை செஞ்சது தப்புன்னு நான் பேச ஆரம்பிச்சுட்டா பலராமரை மேலே கடுப்பாயிரும். இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் செவனேன்னு வாயை மூடிக்கிட்டே நான் சும்மா இருக்கணும். இப்போ ஏன்னா நான் இது நடக்கிறதுல நான் எந்த சைட்டு நான் எடுத்தாலும் எனக்கு சேதாரம் சொல்லிட்டு கண்ணுன்னு செவனேன்னு இருப்பானா. ஏன்னா தாயார் ருக்மணி என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த அண்ணனா ஆச்சு சொல்லி அவள் அழுவ ஆரம்பிச்சிட்டாளாம். பலராமரும் ஒரு கோவத்தில் போட்டு தள்ளிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு. கண்ணனுக்கு என்ன பண்ண முடியும், பலராமர் ருக்மணி 2 கண்கள், இந்த 2 ஒரு ஊசியை கொடுத்து 2 கண்ணில் ஏதாச்சும் ஒரு கண்ணை குத்திக்க சொன்ன, எப்படி எந்த கண்ணப்பா நீங்கள் குத்திக்குவீங்க. அதே போல தான் தாயார் வந்து அவள் அழுந்து கொண்டே இருந்தாளா, பலராமரும் அங்கே கொண்டுட்டு அவரு போயிட்டாரா. அப்புறம் கிருஷ்ணர் வந்து செவனேன்னு இருந்தாராம். Therefore, Kṛṣṇa was silent on the death of his brother-in-law Rukmi on the occasion of his grandson marriage. He did not disturb neither his affectionate relationship Balarama or with Rukmini. அவர் 2மே கச்சேரி பண்ணாமல் இருந்தாரா. ஸோ இது கொஞ்சம் கற்றுக்கணும். சில நேரத்தில் நம்மளும் இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக நடந்துக்க இருக்கணும். சரியா, சில சிச்சுவேஷன் வரும்,
ரொம்ப வேணாம். நம்ம வீட்டிலே வரோம், அப்பா சைடு எடுக்கணுமா அம்மா சைடு எடுக்கணுமா நம்மளுக்கு வரோம். பேசாமல் என்ன பண்ணுங்கள், கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணார், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தார்ல, அதே மாதிரி சும்மா இருங்க. யார் சைடும் எடுக்காதீங்க. 2 சைடு எந்த சைடு எடுத்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு சேதாரம் வந்துடும். ஸோ அதனால் செவனேன்னு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுதான் கண்ணனே இங்கே காமிச்சிட்டான். சரியா? இல்லை உங்களுக்கு மேரிடாக இருந்தீங்களா, உங்களுக்கு ஒய்ஃப் சைடு போகிறதா அம்மா சைடு போகிறதா உங்களுக்கு தெரியாது, ரெண்டுமே முக்கியம்தான். அதனால என்ன பண்ணுங்கள், கண்ணை இங்கே என்ன பண்ணால் வாயை மூடிக்கிட்டு செவனேன்னு இருந்தானா. இந்த செவனேன்னு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதுலேருந்து உங்களை எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எவ்வளோ பிரச்சனைலேருந்து காப்பாற்றும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு கான்செப்டை கற்றுக்குங்க. செவனேன்னு இருக்கிறது எப்படி இருக்கணும், செவனேன்னு வாயை மூடிக்கிட்டு எந்த சைட்டும் போகாமல் அந்த பக்கமும் பேசக்கூடாது இந்த பக்கமும் பேசக்கூடாது. இவன் ரைட்டும் சொல்ல வேணாம் அவன் ராங்கும் சொல்ல வேணாம், சும்மா இருக்கணும். இதெல்லாம் வந்து கண்ணன் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்து காமிக்கணும் சொல்லி இந்த மாதிரி சிட்டுவேஷன்லாம் உருவாக்கி அவர் காமிச்சிட்டு போயிட்டாரு. பாருங்க பிள்ளைங்களே, இந்த மாதிரி சிட்டுவேஷன்லாம் உங்களுக்கு வரும்போது யாரும் பகச்சிக்காம, ஏன்னா ரெண்டுமே பகச்சிக்க முடியாது, ரெண்டுமே உன் சொந்த பாட்டி தான். அதனால என்ன பண்ணணும், சும்மா இருக்க வேண்டியதான். ஸோ அதுதான் எங்கள் கண்ணன் காமிச்சாரு. ஆஃப்டர் திஸ் the bride and bridegroom was ceremonially seated on the chariot. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சா, கண்ணனோட பேரன் யார், அனிருத்தனும் அப்புறம் வந்து ருக்மியோட பேத்தி, ருக்மி மண்டையை போட்டுட்டான், பட் ருக்மியோட பேட்டி ரோச்சனாவும் அந்த கல்யாண மண்டபத்தில் கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு கூட்டிகிட்டு போனாரா. ஸோ இதுதான் வந்து அனிருத்தனுடைய கல்யாண வைபவம் வந்து விசேஷமாக நடந்துச்சா. கண்ணனுடைய பேரனோட கல்யாணம், கண்ணனுக்கு பேரன் திருமணம் வரைக்கும் நடந்துச்சா. Thus then the Bhaktivedanta purport of the 60th chapter of Kṛṣṇa, the geological table of family of Kṛṣṇa, கண்ணனுடைய ஃபேமிலி ட்ரீ தான் நீங்கள் பார்ப்போம். 60வது அத்தியாயம் நீங்கள் படித்தோம். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் கிளாப் யோர் ஹேண்ட். டுடே வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த 60th chapter of கிருஷ்ண லீலா. கடந்த 2 மாத காலமாக கண்ணனுடைய லீலை தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருந்தும், என்னதான் வாழ்க்கையில் புயல் அடித்தாலும் மின்னல் வந்தாலும் பூர்வம் நிலநடுக்கம் வந்தாலும் எது வந்தாலும் கண்ணனுடைய லீலைகள் சதாவாக 2 மாதம் காலம் கேட்டுக்கொண்டு இருந்தும் நீங்கள் எல்லாரும் அழகாக வந்து தினந்தோறும் வந்து விடாம கேட்டுக்கொண்டு இருந்தீங்கள். நடுசாமத்தில் 12 மணி செஞ்சா என்ன, இல்லை வந்து கொஞ்சம் வெள்ளனே செஞ்சாலும் என்ன, எத்தனை மணி செஞ்சாலும் முக்காவாசி பேர்கள் எல்லாரும் வந்தீர்கள். நாட் டு ஃபர்கெட் மை மாடரேட்டர்ஸ், அழகாக வந்து ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கியூட்டாக மாடரேட் பண்ணி அழகாக பார்த்து கொண்டிருங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்று அத்தியாயம் தான் நம்ம பார்த்தோம், 60வது அத்தியாயம். ஸோ லெட் us all chant Hare Krishna once for all of us so that we can continuously hear about Krishna till the end of our day. End of our life we hear about Krishna. வாங்க எல்லாரும் சொல்லுவோம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க, வாயால் லவுடாக சொல்லுங்க. லெட் மீ ஹியர் when you are chanting loudly. யாருக்கு தெரியும், நீங்கள் பக்கத்து வீடாக இருந்தீங்களா, நீங்கள் சாண்ட் பண்ணுற எனக்கே கேட்டுச்சா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. So now I'll take questions, comments, suggestions or anything in general that you would like to ask. So now it's I'll take questions and answer for the next 5 minutes. So thank you very much. யாரெல்லாம் போய் உறங்க போறீங்களா, கண்டிப்பாக போய் உறங்குங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா அண்ட் நெவர் ஃபர்கெட் ஹிம். ஸோ அதை நினைத்து கொண்டு போய் நல்லா உறங்குங்க. மீண்டும் நாளை 9:55 மீண்டும் உங்களை சந்திப்போம். யாரெல்லாம் வந்து கேள்விகள் இருக்கா, மனதுக்குள்ள ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கா, இல்லை என் வீடியோஸை பார்த்து ஏதாச்சும் புரியாமல் இருக்கா, வந்து கேட்கணும்னு நினச்சி கேளுங்க. கேன் வி புட் துளசி டு கிருஷ்ணா அண்ட் ராதா டுகெதர் ஸ்டாச்சு? ஓகே, துளசி வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் வைக்க முடியும். கிருஷ்ணர் என்பது கிருஷ்ணா, விஷ்ணு, பரமாத்மா, பகவானோட அவதாரம். கிருஷ்ணரும் கிருஷ்ண அவதாரத்துக்கு மட்டும்தான் துளசி வைக்க முடியும். ராதாராணிக்கு துளசி வைக்க மாட்டோம். ஆனால் ராதாராணி கரத்தில் வேணா துளசி கொடுக்கலாம். ஏன் அவங்க கையில் கொடுக்கணும்னா, அவங்க கையில் கொடுத்தோமா அவங்க போய் கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்கன்னு ஐதீகம். சரியா, அந்த ரூபத்தில் வேணா கொடுக்கலாம். ஆக்சுவலி வாட் டைம் யுவர் செஷன் ஸ்டார்ட்ஸ் at 9:55 PM to 10:30. ஓகே பிரபு, வாட் ஹேப்பன் டு கிறிஸ்டின் who don't pray to Krishna? I skip this question. Thank you so much for clearance. Thank you. Hare Krishna. We don't care about anyone who don't worship Krishna, because இப்போ நம்ம கிருஷ்ணரை worship பண்ணுறது தான் முக்கியம். Please don't care about other people. Don't disturb other people's faith. Simply think about yourself. How you can make yourself closer to Krishna. That is important. Don't worry about அவங்களுக்கு என்ன ஆகும் இவங்களுக்கு என்ன ஆகும். That's all unnecessary. Think about yourself first. See yourself. That is the first thing. Reflect yourself.
what you have to do. மனதில் எவ்வளோ அழுக்குகள் இருக்குது, எவ்வளோ காமா, குரோதா, லோபா, மோகா, மடா, மாட்சரியா, இந்த மாதிரி விஷயம் மனதுக்குள்ளே எப்பயுமே உங்களை பாருங்கப்பா. ஊர் லோகத்தில் அவன் இப்படி இருக்கான், இவங்களுக்கு என்ன ஆகும். இப்போ நீங்கள் கண்ணனோட பாதம் அடைவீங்களா? யோசிச்சு பாருங்க. ஸோ திங்க் அபவுட் யோர் செல்ஃப். டோன்ட் திங்க் அபவுட் வாட் ஹேப்பன் டு தேம், வாட் ஹேப்பன் டு கிறிஸ்ட். நோ, unnecessary things. Think about yourself, what will happen to you. That is the main thing. These people will not come and help you. You should help yourself. You see, unless you help yourself, Kṛṣṇa cannot help you. How Kṛṣṇa can? இங்கே இப்போ கண்ணன் வைகுண்ட வாசலை பெருசாக திறந்து வச்சிடலாம். ஆனால் நம்ம பாதத்தை எடுத்து உள்ளே போகாமல், இல்லை நான் இங்கே இருந்து கஷ்டப்பட போகிறேன், இங்கே இருந்து நாசமாக போகிறேன் ஆசைப்பட்டா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அதான் சொல்கிறேன். கருணை காமிச்சாலும் கண்ணை அந்த கருணை ஏற்றுக்கொண்ட தன்மை இருக்கும். ஸோ therefore what I would simply say is, don't worry about other people. What happened to those other people who don't worship you. You pray to Kṛṣṇa and you will know what you get by praying to Kṛṣṇa. Simply do that. Don't think about other people. That's all I can say. இந்த always நம்மளுக்கு இந்த குணம் எப்பயுமே இருக்கும், அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது. நம்ம இங்கே வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணுறோமா, do welfare for yourself. Don't have to think. Those who are near and dear to you, okay, let them think about Kṛṣṇa. Help yourself first. Help yourself. Don't think so much. Other religion people only, there's always this mundane things going on. இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜனை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன் தப்பாக பேசுகிறது, இவங்களை சொல்கிறது, அவங்க நான்-பிலீவர்ஸ், இவங்க நான்-பிலீவர். Like, why you want to, if genuinely religion means to make you to love God. If a religion means, any religion, if that religion genuinely help you to get closer to God, make you to learn to love God, that is a very bona fide genuine religion. Religion never teach you to hate. That's what Kṛṣṇa done. Kṛṣṇa loved even the demons also, they fighting with Kṛṣṇa, they go back to Kṛṣṇa's planet Goloka, they get Vaikuntha Loka. Even demons who are non-believers, they get mukti. They doesn't go to hell, they go back to Kṛṣṇa also. Even the devotees who love Kṛṣṇa, of course they get direct service of Kṛṣṇa. The demons, they doesn't get direct service. Maybe they do get some type of direct service with Kṛṣṇa's causeless mercy. So therefore, think, religion means, real religion will make you closer to God, closer to all people. We all are servants of God. Don't distinguish with some sectarian, ivanga and religion, ivanga the no. We all are servants of God. We all are children of God. We all belong to God. We all belong to Kṛṣṇa. God is Kṛṣṇa, Kṛṣṇa is God. How in English we say God? In other religion they have other names for God. Therefore, Kṛṣṇa is God. I hope this is under. Missed a speech on Monday and yesterday. Glad you joined today. Kṛṣṇa Palagaram இன்று பூலோகத்தில் எனக்கு தமிழில் படிக்க கஷ்டமாக இருக்குது, சாரி. If girls on period, how to take care of Tulasi? Usually what I heard is during period we don't go near Tulasi. You can ask someone to take care in between that time. That's what I heard, but I have to verify on this. Can put Tulasi for Raghavendra வந்து குருமார்கள் வந்து they are not Kṛṣṇa. They are Gurumargal, a representation of Kṛṣṇa. So usually we don't offer it to them Tulasi. My brother-in-law presented me Bhagavad Gita. Always wanted to read, but now I am non-vegetarian. Can I touch it? You can touch Bhagavad Gita even if non-vegetarian. Don't worry. Can pour turmeric water on Tulasi plant? No. Simply pour normal water on Tulasi. That is enough. No need to pour turmeric water or anything. Tulasi simple தண்ணி ஊற்றினாலே போடும். எந்த பாஜா போட வேணாம், எந்த பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே போட வேண்டாம். அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. அடிக்கடி புல்லெலாம் இருந்தால் பிடுங்கிருங்க. மஞ்சரி பறிச்சிருங்க. துளசி எப்படி பறிக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ப்ரொஃபைலை பார்த்தீங்களா, துளசின்னு ஒரு ஹைலைட்ஸே வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிங்களா, துளசி எப்படி வழிபடுறது, துளசி எப்படி சுற்றுறது, துளசி எப்படி மஞ்சரி பறிக்கிறது, துளசி இலை எப்படி பறிக்கிறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். சரியா? I always put Tulasi for Lakshmi on Pal Sangha with water. Okay. Tulasi leaf offer only to Vishnu Tattva. Yes, that is true. Good night. Nalik Papa, sorry if hurt you. No, you never hurt me in any way. Why I want to get hurt, okay? Only people choose close to Kṛṣṇa, then they will understand all religion are same spirit love. Yeah. People who are very close to Kṛṣṇa and God. Prem party is fine, don't worry, okay. Thank you, Hemish.
My friend show me scriptures from Bible and I get confused whether I should pray to God. Pray to God. Why you want to be confused? What if tulasi plant dried? What is the meaning? Means you need to plant another tulasi. Prabhu, can I know what is the height of Kṛṣṇa Vigram in Sabrang Jaya Pinang? I want to make some garland. Malar Chelvi, I'll text you in TikTok, in WhatsApp later. I'll tell you who to contact if you want to make garland. Means எத்தனை மணிக்கு யார்கிட்ட போய் கொடுக்கணும் எல்லாம் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். Is there any rules how and where to read Bhagavad Gita? No rules. You can read Bhagavad Gita anytime, but read Bhagavad Gita சாக்ஷாத் தரேத்வேனா. சாக்ஷாத் பகவானாக வந்து Bhagavad Gita treat பண்ணவேன். It is Krishna himself who comes Bhagavad Gita. ஸோ பகவத் கீதாவை எடுக்கும் போது கண்ணனை போல வந்து படிக்க வேண்டும், பார்த்து படிக்க வேண்டும், தரையிலேயே படிக்கக்கூடாது, காலில் வைக்கக்கூடாது. Okay, should I be vegetarian to read Bhagavad Gita? Not necessary. You can read Bhagavad Gita even if you're non-vegetarian. Your diet doesn't affect your spirituality. Okay, your diet doesn't require. Simply read Bhagavad Gita and learn the value from that. Krishna child born in this Bhulokam. Krishna child born this Bhulokam. Yes. As a Hindu, is it good to pray to Christianity? I don't know, but I don't like to address these questions which are about Hindu, Christian and religious things, because I believe these religions all are created by man, human beings. There is only one religion, which is to love God. So the sectarian, I'm not very interested in entertaining questions on the sectarian, like this religion, that religion, this caste, that. No, I'm not interested. We all are servant of God, we all are servant of Krishna, and the only true thing is to love Krishna. That's all. So if you ask all this question, I would like to skip it. Humbly, I would like to skip it. Okay, I'm sorry. I hope I'm not offending you anyway. Offer Manjari to Vishnu is so beautiful. Yeah, it's very true. Prabhu, can you share more on Ekadashi fasting, how to do it? I'm learning. Okay, Kavita, what you can do, you can text me in TikTok. I'll share you a YouTube video regarding this. What you can do, you could directly the hi, how are you, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே அனுப்ப வேணாம். சிம்பிளாக டைரெக்டாக வந்து I would like to know more about Ekadashi fasting, how to do it, I'm learning, thank you அப்படின்னு இந்த மெசேஜை வந்து அப்படியே எனக்கு அனுப்புங்க. நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறேன். சரியா? And where to get Tulasi Mala, also text me in TikTok. I will be texting. Thank you so much. Do and don'ts I hear. It make me not to touch it past 1 year. Now I'll read. Yeah, please read Bhagavad Gita. கண்ணன் இந்த லோகத்தில் விட்டு போகும்போது அவன் இந்த லோகத்தில் சில விஷயத்தை நம்மளுக்காக விட்டுட்டு போனானா, அந்த ஒரு விஷயத்தையும் இந்த பகவத்கீதாவும் ஒன்று. பகவத்கீதா ஏன் நம்மளுக்கு விட்டுட்டு போனா, கண்ணன் இந்த காதல் கடிதத்தை நம்மளுக்காக விட்டுட்டு போனானா. பகவத்கீதா is a love proposal of Krishna to you. He is actually telling this, he is giving this to you. If Bhagavad Gita is coming to you, it means Krishna is sending his love proposal to you, telling you to come back to him, to enjoy with him, to serve him and live a life of eternity. So that's why we getting Bhagavad Gita. எவனொருக்கு பகவத்கீதா அவன் வாசலை நோக்கி வருதோ அவன் பெரும் பாக்கியம் செஞ்சவன். ஏன்னா பகவத்கீதா எவனுக்கு வருதோ உண்மையால சொல்றேன், அவன் சரியான பாக்கியவானுக்கு மட்டும்தான் பகவத்கீதா அவன் வாசலை நோக்கி வரும். அதனால டோன்ட் ஜஸ்ட் கீப் பகவத்கீதா இந்த ஆல்டர். சும்மா வந்து ஓகே சாமி மேடலை வச்சு பகவத்கீதாயை ஆவாகனம் பண்றது ரொம்ப விசேஷம் தான். சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தான் பகவத்கீதா ரூபத்தில் வந்தார். பகவான் மலைகளாக வந்தால் கோவர்தனம் சொல்லுவோம், பகவான் நிலமாக வந்தா விருந்தாவனம்னு சொல்லுவோம், பகவான் கல்லாக வந்தா விக்கிரகம்னு சொல்லுவோம், அதே போல பகவான் நதிகளாக வந்தா கங்கான்னு சொல்லுவோம். ஆனால் பகவான் நூலக ரூபத்தில் வந்தா புத்தகமாக வந்தா அது பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவத புராணம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் பகவத்கீதாவில் அவங்க வீட்டு சாமி மேலில் வச்சு வழிபடுறது விசேஷம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தாலும் அதோடு நிப்பாட்டி கொள்ளக்கூடாது. ஏன்னா பகவத்கீதாவில் நம்மளோட இன்டலெக்டை வச்சு வந்து வர்ஷிப் பண்ணணும். பகவான ஒரு அங்கத்தை ஒரு வழியிலை வந்து வழிபாடு செய்வோம். பகவான் நாமத்தை நாவால் உச்சரித்து வழிபடுவோம். பகவானோடைய விக்கிரகத்தை கண்ணால் பார்த்து வழிபடுவோம், இல்லை சேவைகள் கையால் செஞ்சு வழிபடுவோம். பகவானுடைய லீலைகளை காதால் கேட்டு வழிபடுவோம். அதே மாதிரி பாகவதத்தில் தொடர்ந்து படித்து ஞானத்தால் வழிபட வேண்டும். சரியா? So that's how you're supposed to read Bhagavad Gita. Anna Sula. Arjuna had apparently conquered sleep. Could you explain why and how one can do it as well? By making friendship with Krishna, one will conquer sleep. And conquering our sleep is known as Gudakesha.
I apologize for asking this question, Prabhu. I mean, you don't have to apologize, but what I would like to say is, like, I generally don't like to take such questions because I believe there's only one religion, and that is to love Krishna. That's all. Or to love God. If some people who cannot accept the name Krishna as God, God is so general, it's an English word of describing the Supreme. So in that way, that is only the religion. We don't have to be so sectarian, so fanatic, this, that, no need. There's only one religion, to love God. That's why when we read Krishna's pastime, Krishna purely exhibit love towards living entities. Every living entity, down from and up to Lord Brahma, he just showed love. That's why we can feel the love of God. That's how God is portrayed in our culture. Not just our culture, that's how God he is. He's a very living personality. Some scriptures shows God as very scary. If you do this, he will destroy the world. He will make a flood. You will suffer. That's not how we describe God. We describe God, Krishna, as the most supremely merciful and loving personality who simply loves everyone without any condition. You see, no one is afraid of Krishna. No one. Devotees are not afraid of Krishna. Krishna says only refuse. We don't have to be afraid of God and, if we do this, God will destroy us. No, we are not demons. Only demons have to be afraid of Krishna. So therefore, there are some religions who portray God in that way. Are you studying or working now? Both. I'm feeling blessed now. Very good. Thank you, Prabhu. I have a request. Any Krishna song? Okay. Towards the end, I will try to take this request. And now I've reached Karma Yoga and Bhagavad Gita. Very nice. Very nice. I'm very inspired. Vivekananda undergoes such austerity to attain enlightenment. How can merely reading Bhagavad Gita will be same? Very nice. Very nice question. So let me answer this from Bhagavad Gita itself. So with this, I'll be reading 2 verses from Gita Mahatmya. Gita Mahatmya yaar sonara Padma Puranathil Shivaperumal sonna விஷயத்தை தான் நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். So one is Gita Mahatmya number 2. Okay, which is, if one reads Bhagavad Gita very sincerely with all seriousness, then by the grace of the Lord, the reaction of his past misdeed will not act upon him. Yeah, by simply reading Bhagavad Gita with seriousness, Gita Mahatmya mentions that the past sinful action, karmas na நம்ம மேல effect பண்ணாது. Karma will not come and effect on us. Another thing it's mentioned, because Bhagavad Gita is spoken by the Supreme Personality of Godhead, Bhagavan Sri Krishna, Paramapurusha Bhagavan, Sakshat and the Swayam Bhagavan உடைய அழகான கமலை வாயால வந்த கீதையினால, there is no need of any other Vedic literatures. One need only attentively and regularly read Bhagavad Gita. In the present age, people are so absorbed in mundane activity that it's not possible for them to read all Vedic scriptures, but there's no necessity. This one book, Bhagavad Gita, will be sufficient because it's the essence of all Vedic literature, and especially because it's spoken by the Supreme Personality of Godhead. And it's also mentioned that a person who comes to read Bhagavad Gita means they have already undergo all sacrifices, and then only they'll come to the stage of Bhagavad Gita, because it's spoken by Krishna himself. So only bhakti yarukku varum? Bhakti only a person who have taken bath in all punya kshetra, ellam punadadiyil evanorthan kulithu mudithan, evanorvan ellam யக்ஞங்களும் எல்லாம் தபஸ்யங்களும் பண்ணி முடிச்சான், அவனுக்கு தான் கடைசியாக the last final stage will come to take this devotion unto the Supreme Personality of Godhead, and this is mentioned many times in Bhagavad Gita. So the sacrifice that we do here is simply not to be attached in material world, but to be attached on Krishna. So that is the beauty of this. After hear the story of Krishna Rukmani loving, I'm feeling to love more married life. Okay, thank you brother, explaining well Bhagavad Gita chapter by chapter. Thank you so much. What happened to Rukmani after hit by Balaram? நாளைக்கு அதை நம்ம பார்ப்போம், சரியா? மேகா, நீங்கள் தான் எப்பயுமே வந்து வீடியோ வேணும் சொல்லுவீங்க. நீங்கள் கேட்டனால நான் இப்போதைக்கு 42வது அத்தியாயம் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஒன்று 2-3 நாளில் மறுபடியும் அந்த அப்லோட் செஷன் ஆரம்பித்து
இந்த 60வது அத்தியாயம் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ another 3 more minutes. I would like to take any questions in general if you want. Any more questions? Any comments? Just now our yaar Malar Chelvi Mata asked a Kṛṣṇa song, but I don't know which Kṛṣṇa song she wants, but she always asks me to sing Govinda Damodara Veti. I don't know, is it that or she wants some other songs? Any particular song that you want me to sing, Malar Chelvi, since you are requesting for it? Govinda Damodara Veti. Anna, where is the YouTube link? Okay, யாரெல்லாம் வந்து என்னோட யூடியூப் லிங்க் பண்ண போறீங்களா? Go to my profile. ஆக மேலவே யூடியூப் லிங்க்னு வச்சிருப்பேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Where do you upload all the videos that you mentioned earlier? It's in my YouTube link. Go to my profile. Quickly go to my profile. You will find the YouTube link just on my bio on my profile. Link in the bio. How Hanuman and Kṛṣṇa relates in the Gita. Kṛṣṇa spoke the Gita and Hanuman's flag was on top of Arjuna's chariot. That's what is mentioned in Bhagavad Gita. Agre Kuruna Mata Pandavana. Guys, sing Govinda Damodara Madhaveti. 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 Simply chant Krishna's name, life will be easy. Chapter 29 is missing. Actually, yes. When I went back to see the recording in TikTok, I saw that chapter 29 they showed as error. I cannot even download the chapter. So therefore, chapter 29 is missing. My humble apology for that, Mother MYU Stationery. I'm sorry. Maybe when I have time, I'll just record that class and then I will just post it again. If you have any choice, let me know to attend free from this Maya. Just chant Krishna's name. Hare Kṛṣṇa, Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Why Mahabali has to be defeated? He was good. Where was he defeated? He surrendered to Krishna. What mantra should I chant when I go around Tulasi? There is a mantra known as Yani Kani Cha Papani Brahma Hatyari Kani Cha Tani Tani Pranashanti Pradakshina Pade Pade. Oh, Jenrani, Hare Krishna, Jenrani Mataji, Hare Krishna. I know you always join my life. I'm very sorry. I have to remember your name somehow. So Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. So with that, I would like to conclude. Ellam Pugalam Abhaya Charanaravindha Bhakti Vedanta Swami Srila Prabhupada ke Seratum. All glories to Srila Prabhupada, the founder Acharya of the International Society of Krishna Consciousness. அவரோட கருணை இல்லாமல் நம்ம எல்லாரும் கண்ணனோடைய லீலைகள் இவ்வளவு சுலபமாக கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டோம். அதனால எப்பொழுதும் நம்ம அவருக்கு கடன் பெற்றிருக்கோம். ஆல் glories to Srila Prabhupada. மீண்டும் நாளை 9:55 உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ண பிரேம பிரதாயக தாஸ். Hare Krishna everyone. Always remember Krishna and never forget him. சரியா? Good night, sweet dreams. May Krishna come to your dreams. பிரபுபாட் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் கிருஷ்ணர் இல்லா கேட்டுட்டு தூங்குறாங்களா, கிருஷ்ணர் கண்டிப்பாக கனவுல வருவாரா. ஸோ அதனால் இதுவே நினச்சிட்டு கண்ணனோட லீலையிலேயே நினச்சிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கிருஷ்ணரும் கனவுல வருவார். சரியா? ஹரே கிருஷ்ணா.